மவுண்ட் எவரெஸ்ட்டில் எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஆபத்தும் இருக்குது. கிட்டத்தட்ட 200லேருந்து 300 டெட் பாடிஸ் வந்து இன்னும் அங்கே எடுக்காமல் அப்படியே இருக்குது. ஏறணும்னு ஆசையாக போகிறவங்க நிறைய பேர் ரிட்டர்ன் வர்றது கிடையாது. இது ஏன் அந்த பணங்களை வந்து எடுக்காமல் அப்படியே விட்டுடுறாங்க அப்படின்றத பார்ப்போம். மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு நம்ம 2 வழியாக ரீச் ஆக முடியும். ஒன்று வந்து நார்த் பேஸ் கேம்ப்பு, இது வந்து சைனாவில் இருக்குது, டிபெட்டு. இன்னொன்று வந்து சவுத் பேஸ் கேம்ப்பு, இது நேபாளில் இருக்குது. இந்த சவுத் பேஸ் கேம்ப் வந்து கிட்டத்தட்ட 5364 மீட்டரில் இருக்குது, அதாவது 5.3 கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் இருக்குது. இந்த பேஸ் கேம்புக்கு ரீச் ஆகிறது நம்ம வந்து ட்ரெக்கிங்கில் தான் போக முடியும். இதை வந்து காத்மாண்டோவில் வந்து கொஞ்சம் தூரத்தில் லுக்லா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த லுக்லாலேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி இந்த பேஸ் கேம்புக்கு ரீச் பண்ணுவாங்க. இந்த பேஸ் கேம்ப் வந்து 5.3 கிலோமீட்டர் ஆல்டிடியூடில் இருக்குது. ஒன்ஸ் இந்த பேஸ் கேம்பில் ரீச் ஆனோன்னே இங்கேருந்து 4 கேம்ப்ஸ் வந்து ஒரு ஹைட்டில் இருக்கும். அதை கரெக்டாக அதை ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டோட சம்மிட் ரீச் பண்ணுவாங்க. மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட 8848 மீட்டர். இது கடைசியாக வந்து 2020 வந்து சைனாவும் நேபாளும் வந்து சேர்ந்து இதை வந்து மெஷர் பண்ணாங்க. எப்போ வந்து உண்மையான ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்னா, ஒன்ஸ் இந்த 8000 மீட்டரை வந்து ரீச் ஆன அப்புறம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். இதை வந்து டெத் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கர எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனு. இந்த இடத்துல காற்றும் வந்து சுத்தமாக இருக்காது, அதாவது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் போயிட்டு வர்றது வந்து நியர்லி இம்பாசிபிள். பயங்கரமான குளிர் காற்று அடிக்கும். டெம்பரேச்சரும் வந்து -40 டிகிரி அந்த மாதிரி போயிடும். ஸோ வந்து இந்த இடத்துல சர்வைவல்ன்றது நியர்லி இம்பாசிபிள். இதை வந்து ஏன் இந்த பாடிஸ் அப்படியே விட்டுடுறாங்க அப்படின்னா, இதை எடுக்க போகிறவங்களுக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலையை வந்து இது ஏற்படுத்தும். நிறைய பேர் ரெஸ்கியூவர்ஸும் வந்து இந்த பாடியை எடுக்க போன இடத்துல வந்து இறந்து போயிருக்காங்க ரிட்டர்ன் வராமல். ஸோ இந்த பாடியை வந்து எடுக்கிறது ஆபத்து கூட, அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்லியான ப்ராசஸ்ஸு. அது செலவும் பண்ணணும் அந்த பாடியை கொண்டு வரதுக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து சில பாடிஸ் வந்து அடையாளமாக வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ க்ரீன் பூட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, செக் பாயிண்ட்டு. அந்த செக் பாயிண்ட்டில் வந்து சூவாங் பால்ஜோர் அப்படின்ற ஒருத்தர் வந்து 1996 மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினவர் இறங்கும் போதே இறந்து போயிட்டார். அந்த இடத்துல வந்து அந்த பாடி ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதை ஒரு அடையாளமாகவே மாற்றிட்டாங்க, செக் பாயிண்ட் மாதிரியே மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுற அந்த பாதையில். இது ரொம்ப நாளாக கண்ணு முன்னாடியே இருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வைப்போன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க குகையில் வந்து இந்த ஆளை வந்து பாடியை வந்து நவுத்தி வச்சிட்டாங்க. இந்த பாடிஸ் வந்து அழுகாது, ஏன்னா சப்ஜீரோ டெம்பரேச்சர்ஸில் இருக்கனால டீகம்போசிஷனே நடக்காது. இறந்தது எப்படியோ அப்படியே வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ நிறையா டெட் பாடிஸ் இன்னும் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டில் இருக்குது. இதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக நான் வந்து டீகோட் பண்ணி வீடியோ போடுவேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள்.